அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேர்ம் 3ல் இயல் 2ல் இருக்கிற திருக்குறளுக்கான புக் பேக் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இயல் 2ல் இருக்கிற உரைநடை எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்கும், இல்லை ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஆன்சர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். ஆன்சர் ஈகை. அடுத்து இரண்டாவது, பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். ஆன்சர் துன்பத்தை. அடுத்து மூன்றாவது, உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஆன்சர் குற்றம். அடுத்து இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு குறள் கொடுத்துருக்காங்களா, அதற்கான ஆன்சர் நீங்கள் 3வது குறள் இருக்குது பாருங்கள். நம்ம குறளில் நம்ம 10 குறள் கொடுத்துருக்காங்களா, அதில் 3வது குறளை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து 2வதுக்கான ஆன்சர் 7வது குறள். 7வது குறளில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த குறளை மாற்றி எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க. அறிவின் பயன் யாது? அடுத்து பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும்? ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாது? ஆன்சர் நம்ம பார்க்கலாம். 39ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் 6வது குறள் கீழே 2 லைன் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 லைனை குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர், பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பமோல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. இதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து அதே பேஜில் தான் கொஸ்டினுக்கான 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. 8வது குறள் இருக்கா, அது கீழே 2 லைன் குறிச்சிக்கோங்க. தம்மிடம் இருப்பவற்றின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து அறங்களுள் சிறந்தது கொடுத்துருக்காங்க பாருங்க, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 3வது குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு கீழே ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 லைனை குறிச்சிக்கோங்க. 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர், இல்லாதவர்க்கு தருவதே ஈகையாகும், மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கதைப்பகுதி மாதிரி கொடுத்து அதுக்கு பொருத்தமான திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3வது திருக்குறள் குறிச்சிக்கோங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, அதை குறிச்சிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம 7-2 ஃபுல்லாமே பார்த்துட்டோம்.